கருடனிடமிருந்து வரம் வாங்கிய திருமால் பற்றி இப்ப பார்ப்போம் நம்ம. நான் பறவைகளில் பட்சி ராஜனாக கருடனாயிருக்கின்றேன் என கீதையில் கூறியுள்ளார் கிருஷ்ணன். நித்திய சூரிகளில் கருடன் 2ஆம் இடத்தை வகிக்கிறார். பொய்கையாழ்வார் கருடனை போற்றுகையில் அனந்தனாகிய ஆதிசேஷனைப் போலவே கருடனும் திருமாலுக்கு பலவித சேவைகளை செய்கிறார் என்று குறிப்பிடுகிறார். விஸ்வக்சேனர் நம்மாழ்வாராக அவதரித்தார் என்பதை அறிவோம். கருட பகவானோ வேதஸ்வரூபி. கருடனை கருத்மான் என்றும் அழைப்பார்கள். யாருக்கும் அஞ்சாதவர் இவர். ஒரு சமயம் தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தாராம். அவரை தேவர்களாலும் ஏன் தேவேந்திரனாலும் தடுக்க முடியவில்லை. இவரின் வீரத்தை மகிழ்ச்சி கொண்ட திருமாலே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். அவர் பரமனை பார்த்து, நானே உமக்கு வரம் தருகிறேன், என்ன வரம் வேண்டும் என்று திரும்பி கேட்டாராம். புன்னகைத்த திருமால், நான் எப்போதும் உன் தோளுக்கு மேல் இருக்க வேண்டும் என்று கேட்டாராம். அவ்வாறே ஆகட்டும் என்றார் கருடன். பிறகு திருமால் கருடனிடம், நீ வரம் ஏதும் கேட்கவில்லையே என்று வினவ, நான் உமது தலைக்கு மேல் இருக்க வேண்டும் என்று கேட்க திருமாலும் அருளினார். அதனால்தான் நாராயணன் அவர் தோள் மீதேறி தம் வாகனமாக கொண்டார். கருடனை தம் கொடியாக ஏற்று தன் தலைக்கு மேல் பறக்கும் கொடியில் இருக்க செய்தார். இதுதான் நாம் திருக்கோவில்களில் பார்க்கும் கொடிமரத்தின் தத்துவம். கொடிமரத்தின் கீழ் கருடன் சன்னதியும் அமைந்திருக்கும். கருட பகவானை துதித்தால் கொடிய நோய்களிலிருந்து நிவாரணம், தொலைந்த பொருள் கிடைத்தல், சர்ப்பதோஷம் நிவர்த்தி உள்ளிட்ட அனைத்து நலன்களும் நமக்கு கிடைக்கும். நன்றி.